Yes, we'll start back from the break. Yes, we'll start with the Dutch. Take down Dutch. European invasion la next one the Dutch. First Dutchman யாரு அப்படின்னா to reach Sumatra in 1596. First Dutchman to reach Sumatra. சுமத்ரா எங்க இருக்குங்க? இந்தோனேஷியா. இந்தோனேஷியா சுமத்ரா தீவுகள், சுமத்ரா ஐலாண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ டச்ல இருந்து முதல்ல சுமத்ரா வரைக்கும் வந்த டச்மேன் பேர் என்ன அப்படின்னா கார்னலிஸ் டி ஹூட்மேன். கார்னலிஸ் டி ஹூட்மேன். கார்னலிஸ் டி ஹூட்மேன் அவர் தான் முதல் டச் டு கம் டில் சுமத்ரா இன் 1596. அதுக்கப்புறம் டச் அப்படிங்கிறவங்க எந்த கண்ட்ரில இருந்து வந்தவங்க? நெதர்லாண்ட்ஸ். So Dutch usually come from Netherlands. Okay. 1602ல 1602ல மேம் அவங்க ஸ்பெல்லிங் மட்டும் மேம் கார்னலிஸ் டி. எழுதலையா நீங்க இங்க எழுதும் போது? லாஸ்ட் இது மட்டும். ஹூட்மேன். தேங்க்யூ மேம். எஸ் 1602ல நெதர்லாண்ட்ஸ்ல இருந்த நிறைய ட்ரேடிங் கம்பெனிகள் ஒன்னு சேர்ந்து 1602ல நெதர்லாண்ட்ல இருந்த நிறைய வர்த்தக மையங்கள் ஒன்னு சேர்ந்து அவங்க உருவாக்குனது தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட், கிழக்கிந்திய நிறுவனம், நெதர்லாண்டின் கிழக்கிந்திய நிறுவனம். ஸோ 1602ல தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட். அது என்ன மேம் பிரிட்டிஷுக்கு தானே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஏன் இவங்களுக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு வந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன் எழுதுங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட் அது வந்து ஒரு புது கம்பெனிலாம் இல்லை, ஆல்ரெடி இருந்த ட்ரேடிங் சென்டர்ஸோட அமல்கமேஷன். ஓகே, அந்த ட்ரேடிங் சென்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட். இதுல என்ன கான்செப்ட்னா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? நம்ம ஆல்ரெடி ஒரு மேப் பார்த்தோமா? இது யூரோப், இது ஏசியா, இங்க இந்தியா, இது ஆப்பிரிக்கா. ஓகே, ஸோ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், கரெக்டா? எஸ். அப்ப இந்த சைடு ஏசியா, சைனா, ஜப்பான்லாம் என்ன கண்ட்ரீஸ்? ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ். இந்த சைடு இருந்தெல்லாம் அதனாலதான் மேற்கு கலாச்சாரங்கள், மேற்கு நாட்டிய கலாச்சாரம்லாம் நம்ம சொல்றோம்ல வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இவங்க எல்லாம் வெஸ்ட், நம்ம எல்லாம் ஈஸ்ட். வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி வந்ததுனால, ஈஸ்ட் நோக்கி வெஸ்ட்ல இருந்து வர்றக்காக அமைக்கப்பட்ட நிறுவனங்கள் அப்படிங்கறதுனால அவங்க எல்லாமே ஈஸ்ட் கம்பெனிஸ் தான். ஓகே, அவங்க ஈஸ்ட்ல இருந்ததுனால இல்ல, அவங்க கிழக்கு நோக்கி வந்ததுனால, கிழக்குல இருக்க இந்தியாவை நோக்கி வந்ததுனால அது கால் கிழக்கிந்திய நிறுவனம். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ யூரோப்ல இருந்து தான் எல்லாருமே இந்தியா வந்தாங்க. ஸோ யூரோப்ல இருந்து வந்த எல்லா கம்பெனிஸுமே ஈஸ்டர்ன் கம்பெனிஸ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் தான். இது ஈஸ்டர்ன் கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட் 1602ல வாஸ் கால்ட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட். இந்த கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்திருந்தாங்க டு கண்டக்ட் வார், டு கன்க்ளூட் ட்ரீட்டீஸ், போர் நடத்தி எல்லை பகுதிகளை கைப்பற்றக்கும் அனுமதி இருந்துச்சு. And இது டச் பார்லிமெண்டோட அப்ரூவலோட ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. This company was started with the approval of Dutch Parliamentum, Dutch Parliament. Next, write down. எழுதிட்டீங்களா? Started with Dutch Parliament. Next, 1605ல அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் இந்தியா, their first factory in India 1605ல மசூலிப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். The Dutch ஓட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் இந்தியா மசூலிப்பட்டினம் இன் ஆந்திர பிரதேஷ்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எதுங்க? மசூலிப்பட்டினம் இன் ஆந்திர பிரதேஷ். அதுக்கப்புறம் தே கேப்சர்ட் நகப்பட்டம். நாகப்பட்டினம் இல்ல, நகப்பட்டம். NAGAPATAM நியர் சென்னை. நகப்பட்டம் இன் சென்னை, நாட் நாகப்பட்டினம், நகப்பட்டம் இன் சென்னை, மெட்ராஸ். ஓகே. இது யார்கிட்ட இருந்து கைப்பற்றினாங்கன்னா ஃப்ரம் போர்ச்சுகீஸ். இது யார்கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க? ஃப்ரம் போர்ச்சுகீஸ். சோ இப்ப யாருக்கு இவங்க ஒரு த்ரெட்டா மாறுறாங்க? therefore Dutch became a threat to Portuguese. ஆல்ரெடி போர்ச்சுகீஸ் உள்ள வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 1498ல இருந்து 1600. அவங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 102 107 வருஷம் ஆயிடுச்சு 1605க்கு. கரெக்டா? ஸோ 105 வருஷமா இருந்த போர்ச்சுகீஸ்க்கு இவங்க ஒரு த்ரெட்டா மாறுறாங்க. அவங்களோட மெயின் சவுத் இந்தியன் ஹோல்டு, தெற்கு இந்திய பகுதியில அவங்களோட மெயின் ட்ரேடிங் சென்டர் வந்து நகப்பட்டம். இது ஒரு கொஸ்டினுங்க. டச்சோட மெயின் சவுத் இந்தியன் ஹோல்டு எதுன்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நகப்பட்டம். நகப்பட்டம் தான் அவங்களோட மெயின் ஹோல்டு, ஸ்ட்ராங் ஹோல்டு இன் சவுத் இந்தியா. மெயின் ஸ்ட்ராங் ஹோல்டு இன் சவுத் இந்தியா. நெக்ஸ்ட், they also established factories in Coromandel Coast. They also established factories in Coromandel Coast, Gujarat, Uttar Pradesh, Bengal and Bihar. Coromandel Coast, Gujarat, Uttar Pradesh, Bengal and Bihar. And 1609ல புலிக்கட். 1609ல புலிக்கட் வந்து நார்த் ஆஃப் மெட்ராஸ்ல. முக்கியமான இன்னும் சில ட்ரேடிங் சென்டர்ஸ்: சூரத் 1616, பிம்லிப்பட்டம் 1641, காரைக்கால் 1645, சின்சுரா 1653, பாராநகர், கசிம் பஜார், பலசோர், பாட்னா, நகப்பட்டம் செகண்ட் டைம். சரிங்களா? இது எல்லாம் 1658ல. Okay. And Cochin in 1663. அது என்ன எழுதிருக்கீங்க மேம்? 1658 மேம். 1658. ஓகே. And இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நகப்பட்டம். Nagapattam was their headquarters. கிளியரா? எழுதிட்டீங்களா? Done. Next, write down. They traded indigo. From Yamuna Valley and Central India. Yamuna Valley and Central India they traded indigo. They traded indigo from Yamuna Valley and Central India. Textiles, silk from Bengal, Gujarat.
Textiles and silk from Bengal and Gujarat. Opium and rice from Ganga Valley. Opium and rice from Ganga Valley. Indigo, textile and silk from Gujarat, Surat. Textile and silk from Gujarat and Surat. Bengal, Gujarat, Surat. Bengal எழுதிக்கோங்க. Bengal, Gujarat. அதுக்கப்புறம் இது opium and rice from Ganga Valley, etc. Next heading, write down British versus Dutch or Anglo-Dutch. ஏன் ஆங்கிலோ டச்னா இவங்க 1605ல இருந்து 1653 58 63 இந்த டைம் வரைக்கும் இருக்காங்க. பேரலா நம்ம இன்னும் இங்கிலீஷ் படிக்கல, ஆனா இங்கிலீஷும் 1600லயே உள்ள வந்துடுறாங்கல்ல. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்துல ஒட்டுக்கா தானே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வரும் இல்ல, நம்ம படிக்கல இன்னும், ஆனா அவங்க உள்ள வந்துட்டாங்கல்ல. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி had also come in 1600. ஸோ unavoidable, டச்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இருக்க பிரச்சனை வந்து unavoidable. So next write down Anglo-Dutch rivalry. ஆம்பயோனா மசாக்கர் ரொம்ப ஃபேமஸ். இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் நடந்த சண்டையில ஒரு படுகொலை, ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது ஆம்பயோனா, AMBOYNA, ஆம்பயோனா. இது இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியா. இங்கதான் ஆம்பயோனா மசாக்கர், அது பேர் ஆம்பயோனா படுகொலை. 10 இங்கிலீஷ் மென்னையும் 9 ஜாப்பனீஸையும் கொன்னாங்க. சோ ஆம்பயோனா ஃபர்ஸ்ட் டச்சுக்கு எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆம்பயோனா போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்துச்சு, போர்ச்சுகீஸ்ல இருந்து டச்சுக்கு வந்துருச்சு. இப்ப இதை இங்கிலீஷ் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்ப டச் வர்சஸ் இங்கிலீஷா மாறிடுச்சா? எஸ். அப்ப 10 இங்கிலீஷ்மேன் 9 ஜாப்பனீஸை இங்க கொன்னாங்க. கிளியர்? கேன் யூ ரைட் டவுன் ஆம்பியோனா மசாக்கர்? ஆம்பியோனா மசாக்கர் இயர் வந்து 1623. ஓகே. ஆம்பயோனா படுகொலையின் வருஷம் 1623. ஸோ ஆம்பயோனா வந்து இந்தியாக்குள்ளேயே இல்ல, அது இந்தோனேஷியால இருக்கிற ஒரு பகுதி. ஆனா அந்த ஆம்பயோனாங்கிற பகுதி டச்சுக்கு போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து வந்துச்சு. அதை இங்கிலீஷ் கைப்பற்றணும்னு நினைச்சாங்க. அங்க அவங்களுக்கு சண்டை நடந்துச்சு. இங்கிலீஷ் டச்சு கொண்டாங்க, இங்கிலீஷ் டச்சை கொண்டாங்க. அப்படி போயிட்டு இருந்துச்சு. வென் தே கேம் டு இந்தியானா இது அப்படியே இந்தியாக்குள்ள ஷிஃப்ட் ஆகும். இந்த ரைவலரி நடக்குமா நடக்காதா? அப்போ ஒரு சமரசமா, ஒரு ட்ரீட்டியா, ஒப்பந்தமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரிட்டன் இங்கிலீஷ் வந்து டச்சுல இருந்து வெளியே வந்துருவாங்க, இந்தியால இருந்து டச்சு வெளியே போயிருவாங்க. புரிஞ்சிச்சா என்னன்னு? புரியலையா? வேர் இஸ் இந்தோனேஷியா? இங்க இருக்கு. கரெக்ட். ஆம்பியோனா டச் மசாக்கர்லாம் இங்க ஆல்ரெடி டச் இருக்காங்க. டச்சுக்கு போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து வந்துச்சு. இங்க பிரிட்டிஷ் போய் இவங்க கூட சண்டை போட்டு பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் பிரச்சனை. டச் ஆல்ரெடி இந்தியாக்குள்ளேயும் இருக்கானா, பிரிட்டிஷும் இந்தியாக்குள்ள இருக்கானா, இந்த பிரச்சனை அப்படியே இங்க வருமா? ஸோ 1667ல தே சைன்ட் ட்ரீட்டி. 1677 என்ன ட்ரீட்டினா, டச் வில் லீவ் இந்தியா, பிரிட்டிஷ் வில் லீவ் ஆம்பயோனா. புரிஞ்சிச்சா? அப்போ ஆம்பியோனா இந்தோனேஷியா கோஸ் டு டச். இந்தியால இருக்கிற டச் செட்டில்மெண்ட்ஸ் யாருக்கு வந்துடும்? பிரிட்டிஷ். ஓகே. ஆம்பியோனா மசாக்கர் எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் ரைட் டவுன் இன் 1667 ஆஃப்டர் ப்ரொலாங்டு வார்ஃபேர். 1623 இருந்து ஆம்பயோனா மசாக்கர் நடந்து 23ல இருந்து 67 வரைக்கும் தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர் ப்ரொலாங்டு வார்ஃபேர், தொடர்ந்து நடந்த போர்களோட after prolonged warfare from 1623 a treaty was signed. ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. a treaty was signed between Dutch and English. A treaty was signed between Dutch and English that Dutch will retire from India. Dutch இந்தியா விட்டு வெளியேறிரும். British will retire from Indonesia. British ஆம்பயோனா இந்தோனேஷியால இருந்து வெளியே வந்துரும். கிளியரா? ஓகே. புரிஞ்சிருச்சுங்களா எப்படி டச் இந்தியா விட்டு போறாங்கன்னு?
Last write down decline of Dutch in India. Last heading decline of Dutch in India. Decline of Dutch in India. Dutch was defeated in the Battle of Hooghly. Dutch was defeated in the Battle of Hooghly. Dutch was defeated in the Battle of Hooghly. 1759 1759 Dutch was defeated by British in the Battle of Hooghly. Hooghly போர்ல டச்ச வந்து பிரிட்டிஷ் வீழ்த்திட்டாங்க. And சில புக்ஸ்ல வந்து அது பேட்டில் ஆஃப் பதேரா அப்படின்னு இருக்கும். ஹூக்லி பதேரா, பேட்டில் ஆஃப் பதேரா. ஓகே, அண்ட் அது கூட டச் வெளியே போயிருவாங்க. டச்சோட இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ் ஆஃப் இந்தோனேஷியா தான். அவங்களோட மெயின் இன்ட்ரெஸ்டே வந்து ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ் இன் இந்தோனேஷியா. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ டச் வந்தாங்க, யார்கிட்ட தோத்துட்டு வெளியே போனாங்க? பிரிட்டிஷ் கிட்ட தோத்துட்டு வெளியே போனாங்க. வந்தோன்னு ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சண்டை போட்டாங்க? போர்ச்சுகீஸ் கிட்ட சண்டை போட்டாங்க. And they diverted their concentration towards Indonesia, Sumatra, Spice Islands. So British deviated from Indonesia, Dutch deviated from India. புரிஞ்சிருச்சுங்களா? எஸ், ஸோ நம்ம ரெண்டு முடிச்சிருக்கோம். போர்ச்சுகீஸ் முடிச்சிட்டோம், டச் முடிச்சிட்டோம். Then we'll go to Danes. Danes, D-A-N-E-S. Danes, they come from the country called Denmark. Danes from Denmark. Yes, write down first point. They established an East India Company of Danes in 1616. 1616. Danes அவங்க கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1616. Danes East India Company. And அவங்களோட ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் தரங்கம்பாடி, டிரான்குபார் in 1620. அவங்களோட ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் Tranquebar 1620. The first settlement was in Tranquebar 1620. And இன்னொரு முக்கியமான செட்டில்மெண்ட் Serampore in Bengal. Another important settlement, Serampore in Bengal. And Serampore தான் உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ். Serampore, S-E-R-A-M-P-O-R-E, Serampore, S-E-R-A-M-P-O-R-E, Serampore in Bengal. S-E-R-A-M-P-O-R-E, Serampore in Bengal தான் செகண்ட் செட்டில்மெண்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செட்டில்மெண்ட். ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் ரான்குபார். அதுக்கப்புறம் எல்லா லிஸ்ட்ல எழுதல நம்ம டேன்ஸுக்கு. வெறும் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் ரான்குபார், அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டில்மெண்ட் செராம்பூர். செராம்பூர் இன் பெங்கால் வாஸ் தேர் கேபிட்டல். செராம்பூர் இன் பெங்கால் தான் அவங்களோட கேபிட்டல். ஓகே, அண்ட் பெருசா டேன்ஸை பத்தி எதுவும் படிக்க மாட்டோம். டேன்ஸ் சோல்டு தேர் செட்டில்மெண்ட்ஸ். டேன்ஸ் அவங்க எதெல்லாம் கைப்பற்றி வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் யார்கிட்ட வித்துட்டாங்க? தே சோல்ட் தேர் செட்டில்மெண்ட்ஸ் டு பிரிட்டிஷ். டேன்ஸ் அவங்களோட எல்லா ட்ரேடிங் சென்டர்ஸ், வர்த்தக மையங்கள் எல்லாமே ஆங்கிலேயர்கிட்ட வித்துட்டாங்க. இந்த இயர் 1895, 1845, and they left. 1845 and they left. Next, write down French. French, last Europeans to come to India. Last Europeans to come to India. And இவங்க இந்தியா வரும்போது பிரான்ஸ்ல இருந்த கிங் பேரு லூயிஸ் 14. பிரெஞ்ச்
அந்த கிங் பேரு லூயிஸ் 14. ஸோ லூயிஸ் 14ஓட தலைமையில தான் இவங்க இந்தியா வந்தாங்க. அந்த கிங்கோட ஃபேமஸ் மினிஸ்டர் பேரு கால்பர்ட். கால்பர்ட் அந்த கிங்கோட மினிஸ்டர் பேரு கால்பர்ட். இவரோட தலைமையில தான் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஸ்டார்டட். French East India Company was started under the leadership of Colbert. In the year 1664, 1664. 1664. This is the only East Indian company which the king was interested. மத்ததெல்லாம் வந்து traders, merchants அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுல தான் கிங்குக்கே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்களோட ஆதிக்கத்துல அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் இந்தியா அண்ட் பசிபிக் ஓஷன், இந்திய கடல்லையும் பசிபிக் பெருங்கடல்லையும் 50 வருஷம் வர்த்தகம் பண்றதுக்கான மோனோபோலி கொடுத்து அனுப்பிச்சது இவங்களை தான். 50-year ட்ரேட் மோனோபோலி. கிங்கோட ஃபேமஸ் மினிஸ்டர் கால்பர்ட் தான் இதை தொடங்குறாரு. அவரோட தலைமையில தான் எல்லாமே நடக்குது. 50 வருஷம் வர்த்தகம் பண்றதுக்கான பர்மிஷன், ட்ரேட் மோனோபோலி கொடுத்து இந்தியா அண்ட் பசிபிக் ஓஷன்ல ட்ரேட் பண்ணிக்கலாம்னு அனுப்புனாங்க. இந்தியா அண்ட் பசிபிக் பெருங்கடல்ல 50 வருஷம் வர்த்தகம் பண்றதுக்கான அனுமதி கொடுத்து அனுப்பப்பட்டது. And they were also interested in a place called Madagascar. Madagascar நம்ம பார்த்துட்டோமா, ஆப்பிரிக்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல மடகாஸ்கர். ஸோ மடகாஸ்கரும் இவங்களோட இன்ட்ரெஸ்டட் பிளேஸ். இந்தியாவோடவே அவங்களுக்கு இன்னொரு இடம் எங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்கிறது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மடகாஸ்கர். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன். 1667, 1667, 1667 French started their first settlement in Surat. French started their first settlement in Surat. And 1669ல மசூலிப்பட்டினம். 1669ல மசூலிப்பட்டினம். எங்க இருக்குங்க மசூலிப்பட்டினம்? ஆந்திரா. இது சூரத். இந்த மசூலிப்பட்டினம் இருக்கு இல்லைங்களா, இதை எழுதிட்டீங்களா? மசூலிப்பட்டினம் அந்த ட்ரேட் சென்டர், அந்த பிரெஞ்சு ஃபேக்டரி யார் செட் பண்ணானா மெர்காரா அப்படின்னு ஒருத்தர். இது ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின், டிஎன்பிசில கேட்கல இது வரைக்கும். பட் மெர்காரா, இந்த மர்காரா அப்படிங்கிறவர் ஒரு பர்ஷியன். யாரோட வந்தாருன்னா பிரெஞ்சுல இருந்து வருவாரு. கெரான் ஒருத்தர், பிரான்சிஸ்கோ கெரான், அவரோட வந்தாரு பிரெஞ்சுல இருந்து. அவர் வந்து நிறுவன ஒரு பிரெஞ்சு ஃபேக்டரி தான் மசூலிப்பட்டினம். ஸோ பிரெஞ்சு ஃபேக்டரி இன் மசூலிப்பட்டினம் இன் 1669 யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பர்ஷியன் கால் மர்காரா. அந்த பர்ஷியால இருந்து வந்த மர்காரா யாரோட வந்தாரு? கெரான், பிரான்சிஸ்கோ கெரானோட வந்தாரு. மசூலிப்பட்டினத்துல அந்த ட்ரேட் ஃபேக்டரி செட் பண்றதுக்காக யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கோல்கொண்டா சுல்தான். இது அப்படியே யூபிஎஸ்சி கொஸ்டின். கோல்கொண்டா சுல்தான். கோல்கொண்டா சுல்தான் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு மசூலிப்பட்டினத்துல பிரெஞ்சு ஃபேக்டரி நிறுவப்பட்டது. நிறுவனது யார் அப்படின்னா பிரெஞ்சு கிடையாது, ஒரு பர்ஷியன். அவர் பேர் மர்காரா. அவர் ஏன் நிறுவனார்னா அவர் தான் கெரான் கூட வந்தாரு பிரெஞ்சுல இருந்து. அதனால ஓகே, கிளியரா? இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் கோயிங் டு சிவாஜிஸ். ஒரு குட்டி கதை. சிவாஜி தெரியுமா எல்லாத்துக்கும்? சத்ரபதி சிவாஜி. ஓகே, எங்க இருந்தாரு? மகாராஷ்டிரா. ஓகே, யூ ரிமெம்பர் ஒன் பர்சன் கால் ஷைஸ்டா கான். யாரு ஷைஸ்டா கான்? அவுரங்கசீபோட அங்கிள். அவுரங்கசீபோட அங்கிள். ஷாயிஸ்டா கானை தான் சிவாஜி அட்டாக் பண்ண சொல்லி அனுப்பியிருப்பாரு. சிவாஜி ஷாயிஸ்டா கானை என்ன பண்ணாரு? பையனை கில் பண்ணிட்டு அவரோட பையனை கட் பண்ணிட்டான். அது வரைக்கும் ஞாபகம் இருக்கா? ஓகே, சோ நவ ரைட் டவுன். 1673ல சந்தர் நாகூர் நியர் கல்கட்டா.
சந்தர் நாகூர் நியர் கல்கட்டால ஒரு பிரெஞ்சு ஃபேக்டரி செட் பண்ணாங்க. பட் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது முகல் கிங். அவரும் முகல் கிங் தான், ஷாயிஸ்டா கான். முகல் கிங் ஷாயிஸ்டா கான். ஓகே, ஷாயிஸ்டா கான் தான் பெர்மிஷன் கொடுத்து சந்தர் நாகூர். ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு ஃபேக்டரி சூரட் என்ன இயர் எழுதியிருக்கோம்? 1667. உங்க ஸ்கூல் புக்ல 1668 இருக்கும், பிராக்கெட்ல எழுதிக்காங்க. ஆல்வேஸ் தெர் இஸ் 1 year டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் புக் அண்ட் என்சிஆர்டி. ஓகே, 2 இயரும் படிச்சுக்கோங்க, நான் எதுவும் பொறுப்பு இல்லை அதுக்கு. கிளியர்? ஆமா, அந்த இயர் மட்டும் சொல்ல முடியும். சந்தர் நாகூரா? ஆமா, சந்த்- அதுக்கப்புறம் சொன்னீங்களே பிரெஞ்சு ஃபேக்டரியோட இயர். சூரத் 1668 உங்க ஸ்கூல் புக்ல இருக்கு. என்சிஆர்டி சே 1667. ஓகே, அண்ட் 1673 வந்து இந்த சந்தர் நாகூர். அதுவும் ஸ்கூல் புக்லயே ஏதோ ஒரு புக்ல 1619 இருக்கு, பிராக்கெட்ல 1690 போட்டு வச்சுக்கோங்க. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் எந்த புக்லன்னு. ஏதோ ஒரு புக்ல இட்ஸே 1690 தான் ஷாயிஸ்டா கானோட பெர்மிஷனோட சந்தர் நாகூர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஆனா பண்ணாரு, அவ்வளவுதான். எப்ப பண்ணாருன்னு தெரியாது. நெக்ஸ்ட் ரைட் டவுன் இம்பார்ட்டன்ட் பிரெஞ்ச் சென்டர் பாண்டிச்சேரி. அதுதான் இம்பார்ட்டன்ட் பிரெஞ்ச் பவர் இன் இந்தியா. பாண்டிச்சேரி இம்பார்ட்டன்ட் நர்வ் சென்டர் ஆஃப் பிரெஞ்ச் பவர், இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் பிரெஞ்ச் பவர் இன் இந்தியா. 1673 ஃபர்ஸ்ட் கதையா பாயிண்ட்ஸ் எழுதிருங்க, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1673 ஒரு ஸ்மால் வில்லேஜ், ஒரு சின்ன கிராமம், ஸ்மால் வில்லேஜ். அந்த கிராமத்தோட பேரு வலிகொண்டபுரம். The small village, the name is வலிகொண்டபுரம். 1673 அந்த வில்லேஜ் பேரு வலிகொண்டபுரம். இத கைப்பற்றிட்டாங்க. ஸ்மால் வில்லேஜ் கால் வலிகொண்டபுரம் கைப்பற்றிட்டாங்க. இது யார்கிட்ட இருந்துச்சுன்னா பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட. A small village called Valikondapuram under Bijapur Sultan was captured. Okay. And கைப்பற்றினது மார்டின், Francois Martin, by Francois Martin. And renamed as Pondicherry. And பாண்டிச்சேரியோட ஃபர்ஸ்ட் கவர்னரா கெரான் was replaced. ஓகே ஃபைன். இப்ப புரிஞ்சிருச்சா? ஒரு சின்ன கிராமம் வலிகொண்டபுரம், அத வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அதை தான் இவங்க பாண்டிச்சேரி 1674 மாத்துறாங்க. அந்த மர்காரா இருக்காருல பெர்ஷியன், அவரு கூட வந்த கெரான் இருக்காருல, அவரு தான் கவர்னரா போட்டாரு பிராங்கோயிஸ் மார்டின். கிளியரா? ஆனா ஸ்கூல் புக்ஸ்ல பிராங்கோயிஸ் மார்டின் அண்ட் கெரான் சேஞ்ச்ட் வலிகொண்டபுரம் டு பாண்டிச்சேரின்னு இருக்கும். ரொம்ப டீடைல்டா இருக்காது, அவ்வளவுதான் இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. அண்ட் ரெண்டாவது வலிகொண்டபுரம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? பிஜாப்பூர் சுல்தான். அந்த சுல்தான் பேரு ஷேர்கான் லோடி. ஷேர்கான் லோடி. ஓகே, இதுதான் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் பிரெஞ்ச் பவர் இன் இந்தியா. இந்தியால இருந்த ஸ்ட்ராங் பிரெஞ்ச் ஹோல்டோட பவர் வந்து இதுதான். அது கூட மாஹி, காரைக்கால், கசிம்பசார் அண்ட் பலசோர் ஆல்சோ வாஸ் கான்குவர்ட். மாஹி இன்னைக்கும் பிரெஞ்சு அப்படிதானங்க, பாண்டிச்சேரிங்கிறது அதுதானே. மாஹி, காரைக்கால், பலசோர் அண்ட் கசிம்பசார் இதெல்லாம் கூட சேர்ந்து கைப்பற்றிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற அதுக்கப்புறம் இருந்த பாண்டிச்சேரி. மேம் பலசோருக்கு அப்புறம் என்ன மேம்?
கசிம் பசார், QUAZIM, கசிம் பசார். ஓகே. ஃபைன். நம்ம எங்க வரைக்கும் வந்திருக்கோம்? 1674 வரைக்கும் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ரைட் டவுன். Francois Martin died on December 31, 1706. Francois Martin அவர் தானே பாண்டிச்சேரி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, வலிகொண்டபுரத்து கிட்ட இருந்து வாங்கி, வலிகொண்டபுரத்தை வாங்கி. ஸோ 1706 டிசம்பர் 31 அன்னைக்கு மார்டின் டைட். அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கணுமா? அது ஈஸியான டேட்டுங்கிறனால சொன்னேன். டிசம்பர் 31 ஈஸியா இருக்குல்ல, வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். எஸ், வாட் ஹேப்பன்? Francois Martin died on 31st December 1706. அதுக்கப்புறம் French lost its power. French became very weakன்னு எழுதிக்கோங்க. French வந்து வீக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் they became strong again 1720 இருந்து 1742 வரைக்கும். புதுசா 2 பிரெஞ்சு கவர்னர் வந்திருப்பாங்க. எனி ஐடியா? லெனாய்ர் அண்ட் டுமாஸ். அதுக்கப்புறம் தான் அவங்க மறுபடியும் பவர்ஃபுல்லா மாறுவாங்க. அதுக்கப்புறம் தான் கர்நாடிக் போர் எல்லாம், பிரிட்டிஷ் வர்சஸ் பிரெஞ்சு. ஸோ 1706 அப்புறம் வீக் ஆயிருவாங்க. மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிரெஞ்சு கம்பெனி தான் 1720 இருந்து 42 வரைக்கும், லெனாய்ர் அண்ட் டுமாஸ். ஆயிரத்தி 1742 அப்புறம் we had Dupleix appointed as the governor. 1742 அப்புறம் டியூப்ளெக்ஸ் கவர்னர் ஆயிருவாரு. பிரிட்டிஷ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. 1707 அவுரங்கசீப் இறந்திருப்பாரு. ஸோ இப்போ பிரிட்டிஷா பிரெஞ்சாங்கிற பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் தான் கர்நாடிக் போர்ஸ், கர்நாடிக் வார். ஓகே, புரிஞ்சிருச்சுங்களா? பிரிட்டிஷும் 1600 வந்து அவங்களும் 150 வருஷம் ஆயிருக்குமா, இவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருவாங்களா டியூப்ளெக்ஸ் வந்ததுக்கு அப்புறம். ஸோ therefore we had கர்நாடிக் வார்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1746 to 48. அதுக்கப்புறம் அப்படியே கர்நாடிக் வார்ஸ். அதுக்கப்புறம் தான் we had பிரிட்டிஷ் வர்சஸ் பிரெஞ்ச் கர்நாடிக் வார்ஸ். ஆங்கிலோ பிரெஞ்ச் ஸ்ட்ரகிள் அப்படின்னு போட்டு அங்க முடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல இப்ப பார்க்க வேண்டாம். ஆங்கிலோ பிரிட்டிஷ் வார்ஸ். கிளியர்? எஸ், ஓகே. நான் வாட் ஹேப்பன்? போர்ச்சுகீஸ் வந்துட்டாங்க, டச் வந்துட்டாங்க, டேன்ஸ் வந்துட்டாங்க, பிரெஞ்சு வந்துட்டாங்க. போர்ச்சுகீஸ் நம்ம எப்படி முடிச்சிருக்கோம்? போர்ச்சுகீஸோட லாஸ்ட் பேஜ் போய் பாருங்க. How did we finish Portuguese? கோவாவை கடைசியா 1961 நம்ம திருப்பி வாங்கினோம். பட் அது வரைக்கும் போர்ச்சுகீஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் யூரோப்பியனா அவங்க பாட்டுக்கு அவங்க வச்சிருந்ததை வச்சு இருந்துகிட்டே இருந்தாங்க. எங்காவது ஸ்ட்ரகிள் போட்டிருக்கோமா? ஆங்கிலோ போர்ச்சுகீஸ், டச் போர்ச்சுகீஸ் போடல. அப்புறம் டச்சும் டேன்ஸும் என்ன பண்ணாங்க? டச்சு வந்து பிரிட்டிஷோட ட்ரீட்டி மாதிரி பேசிட்டு இந்தோனேஷியா வச்சுட்டு இந்தியாவை விட்டுட்டு போயிட்டாங்க. டேன்ஸ் அவங்க செட்டில்மெண்ட்ஸ் பிரிட்டிஷ் கிட்ட 1885 வித்துட்டு போயிட்டாங்க. இப்ப நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கா ஸ்ட்ராங்கா இருக்கிறது பிரெஞ்சு மட்டும்தான். கரெக்டா? ஸோ ஆல் தட் வி ஹேவ் டு டூ இஸ் பிரெஞ்சு அண்ட் பிரிட்டிஷ். அதுதான் இப்போ இந்தியாவில் இருக்கு. இப்போ இந்தியாவில் யூரோப்பியன் இன்வேஷன் ஒரு 5 நாடு வந்துருச்சு. அந்த 5 நாடுல நமக்கு தெரியும் இப்போ 3 அவுட்டு. கரெக்டா? பிரெஞ்சு பிரிட்டிஷ் மட்டும்தான். இப்போ பிரெஞ்சா பிரிட்டிஷா அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள போர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க. அப்ப அதுக்கு தான் கர்நாடிக் போர். கர்நாடிக் போரோட முடிவுல பிரெஞ்சும் வீக் ஆயிருவாங்க, பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இன் இந்தியான்னு ஒரு கான்செப்ட் வரும். அப்பதான் பிரிட்டிஷ் வர்சஸ் இந்தியாவா மாறி பக்சார் பிளாஸே போர் வரும். அதுல இந்தியர்களை வீழ்த்திட்டு தான் பிரிட்டிஷ் பவர் ஆயிருவாங்க. கரெக்டா? ஓகே. இப்ப நம்ம பிரிட்டிஷ் வந்தாங்க, பிரெஞ்சை தோற்கடிச்சாங்க, டச்சை துரத்தி விட்டாங்க, டேன்ஸ் கிட்ட விலைக்கு வாங்கிட்டாங்க, போர்ச்சுகீஸ் அவங்களை எதுவும் பண்ணல, அது அப்படி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பிரெஞ்சு கூட சண்டை போட்டு பிரெஞ்சை வீழ்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன்ஸோட சண்டை போட்டு பிளாசே பக்சார்ல இந்தியாவை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம்
அப்படியே இந்தியாவை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிப்பாய் கழகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிப்பாய் கழகத்து மூலியமா இந்தியால இருந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை துரத்தி விட்டுட்டு டைரக்டா கிரவுண்ட் ரூலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் 1947 வரைக்கும் இருந்தாங்க. இது தெரியும் இல்லையா? கிளியர். ஸோ நவ் வி ஹேவ் டு ஸ்டார்ட் பிரிட்டிஷ். அப்படியே எங்க வரைக்கும் போகணும்? 1947 வரைக்கும். அந்த பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் கர்நாடிக் போர், பிரெஞ்சையும் தூக்கி வெளியே போட்டோம்னா அப்புறம் ஒன்லி பிரிட்டிஷ் வர்சஸ் இந்தியா, அப்புறம் பிரிட்டிஷ் இன் இந்தியான்னு போயிடும். கிளியரா? ஓகே, ஷால் வி ஸ்டார்ட் பிரிட்டிஷ்? ஓகே, ரைட் ஆன் பிரிட்டிஷ். இது வரைக்கும் முடிச்சு ஒரு 2 பேஜ் விட்டுருங்க, ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஃபியூச்சர்ல. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் போய்க்கலாம். ஸோ த இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இவங்க முதல் தடவையா கிழக்கு நோக்கி போகலாம் அப்படின்னு ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்றாங்க. வெஞ்சர் டு ஈஸ்ட். நம்ம கிழக்குல தானே இருந்தோம். அந்த வெஞ்சர் டு ஈஸ்டுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, தேர் ரீசன் ஆஃப் விக்டரி இன் ஸ்பானிஷ் அர்மேடா. ஸ்பெயின்ல ஒரு இடத்த கைப்பற்றி இருப்பாங்க, ஸ்பானிஷ் அர்மேடா. இது எப்ப நடந்திருக்கும்னா 1588ல. ஓகே, அந்த பயணத்து பேரு ரொம்ப ஃபேமஸ், பிரான்சிஸ் டிரேக் வாயேஜ். அப்ப சில இடங்கள்ல ஜெயிக்கும் போது தானே அடுத்தது தொடரலாம்னு தோணும். நீங்க குரூப் 2ல பாஸ் பண்ணீங்க குரூப் 1 படிக்கலாம்னு தோணும். அதுக்கு படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதனால இங்கிலீஷ் வந்து தே ஸ்டார்டட் கம்மிங் டு இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று அவங்களை எது ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சுன்னா, போர்ச்சுகீஸ் எல்லாம் சம்பாதிக்கிற ப்ராஃபிட். பக்கத்து கண்ட்ரி தானே, தேர் ஆல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ரைட்? ஸோ போர்ச்சுகீஸ் இவ்வளோ ப்ராஃபிட் ஜெயிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்களேன்னு ஒரு தோணல் வரும் இல்ல? அப்ப அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க? இந்தியாவுக்கு போய். அப்ப நம்ம ஏன் இந்தியாவுக்கு போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணும்ல. ஸோ லுக்கிங் அட் த ப்ராஃபிட் ஆஃப் போர்ச்சுகீஸ். ஸோ அதனால இன் 1599, 1599ல மேம் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எந்த பாயிண்ட்டுங்க? வென்ச்சர் டு ஈஸ்ட். அவங்க வந்து இப்போ பிரிட்டன் அப்படிங்கிற ஒரு நாடு அங்க இருக்கு. ஏன் அவங்க ஈஸ்ட் வர்றாங்கன்னா, அவங்க சில இடங்களை போய் கைப்பற்றினாங்க. மெயினா அவங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் வந்து பிரான்சிஸ் டிரேக் வாயேஜ்னு சொல்ற ஸ்பானிஷ் அர்மடாவை கைப்பற்றினது தான். அதுக்கப்புறம் அவங்க கிழக்கு நோக்கி போகலான்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ தட்ஸ் கால் வென்ச்சர் டு ஈஸ்ட். ஆல்சோ another thing that motivated them அப்படின்னா அவங்க போர்ச்சுகீஸோட ப்ராஃபிட். இது ரெண்டோட எஃபெக்ட்ல தான் they wanted to come to India. ஸோ 1599ல 1599ல குரூப் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ், மாலுமிகள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. and that company is called Merchant Adventures. Merchant Adventures. and இந்த கம்பெனிக்கு பெர்மிஷன் டிசம்பர் 31, இந்த டேட் முக்கியங்க, டிசம்பர் 31, 1600ல கொடுத்தாங்க. கொடுத்தது குவீன் எலிசபெத் 1. மர்ச்சன்ட் அட்வென்ச்சர்ஸ் அந்த கம்பெனி பேருங்க. and இவங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? குவீன் எலிசபெத் 1. ஸோ எத்தனை வருஷத்துக்கு பெர்மிஷன் கொடுத்து அனுப்புனாங்க? 15 இயர்ஸுக்கு. அப்ப நியாயப்படி இவங்களோட பெர்மிஷன் எப்போ முடியணும்? 1615ல முடியணும், கரெக்டா? பட் அதுக்கு முன்னாடி 1609லயே அந்த பெர்மிஷன் வாஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார் இன்ஃபினிட்டி. எத்தனை நாள் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம்னு 1609ல எக்ஸ்டெண்டும் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, டானுங்களா? நெக்ஸ்ட் ரைட் டவுன். கேப்டன் ஹாக்கின்ஸ்
கேப்டன் ஹாக்கின்ஸ் 1609 இந்தியா வருவார். 1609 யார் இந்தியா வருவா? கேப்டன் ஹாக்கின்ஸ். அப்ப இந்தியால யார் ரூல் பண்ணிட்டு இருப்பா? முகல்ஸ். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். பாபரோட பீரியட் 30, ஹுமாயூனோட பீரியட் 30 to 40, 45 to 55 to 56. அக்பரோட பீரியட் 56 to 56 to ஓகேவா? இப்ப யார் ரூல் பண்ணிட்டு இருக்கா இந்தியாவை? Jahangir. ஜஹாங்கீர் ரூல் பண்ணிட்டு இருக்கார். So write down next என்ன பாயிண்ட் எழுதணும்? Captain Hawkins came to India in 1609 when Jahangir was the Mughal emperor. When Jahangir was the Mughal emperor. Okay. And Jahangir gave permission for British to trade in India. Jahangir gave permission for British to trade in India. Next write down English East India Company ஓட ஹெட் பேரு ஜான் வாட்ஸ் அண்ட் ஜான் ஒயிட். அதனால அதுக்கு இன்னொரு பேரு ஜான் கம்பெனி. ஜான் வாட்ஸ் அண்ட் ஜான் ஒயிட். அதனால அதுக்கு இன்னொரு பேரு ஜான் கம்பெனி. John Watts and John White, and then it's also called John Company. Okay. Jahangir permission கொடுத்தது to trade in indigo. எதுல எல்லாம் வர்த்தகம் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாருன்னா இண்டிகோ, சில்க், சால்ட், and salt petre. தெரியுமா அது என்னது? SALTPETRE. What is salt petre? Gunpowder or ingredient in gunpowder. Okay. So Spelling salt, சொல்லுங்க. SALTPETRE, salt petre. Opium and tea. Okay. And இவங்க முதல்ல இந்தியா வந்த வருஷம் 1601. The first time they came to India 1601. 1601ல அவங்க இந்தியா வரும்போது அந்த கடல் பயணத்தோட கமாண்டர் பேரு ஜேம்ஸ் லான்காஸ்டர். Spell பண்ணுங்க. JAMES, James, LANCASTER, James Lancaster. In the last point, LANCASTER, sorry, LANCASTER, Lancaster, James Lancaster. Okay. சூரத் வந்த முதல் ஷிப், இது கொஸ்டினுங்க. சூரத் வந்த முதல் ஷிப்பு 1608 தான் சூரத் வந்துச்சு முதல் ஷிப்பு. அது யாரு ஓட தலைமையில வந்துச்சுன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். ஓகே. இப்போ அக்பரோட பீரியட் இருக்கு இல்லைங்களா? 1556, 56 to 1605 தான் அக்பர் பீரியட். 56-57 பேட்டில் ஆஃப் ஹல்திகத்தி, கரெக்டா? செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், கரெக்டா? 1556. 1556 to 1605ல தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்டட், கரெக்டா? பெர்மிஷன் கொடுத்திருந்தா ஜஹாங்கீர் பீரியட்ல, கரெக்ட்? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுது இல்ல? அதான் அங்க எழுதியிருக்கோம்ல. 1556 to 1605 அக்பர் காலத்திலேயே கிழக்கிந்திய நிறுவனம் நிறுவப்பட்டது. அது இந்தியாவுக்கு வந்ததும் அந்த டைம் அக்பர் பீரியட்ல தான்.
பர்மிஷன் மட்டும் யார் கொடுத்தானா அதுக்கு பின்னாடி இருக்க ரூல் ஜஹாங்கீர். ஓகே, இப்ப அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டா அக்பர். அந்த பீரியட்ல வந்த இங்கிலீஷ் பர்சன் ஒருத்தர் வந்திருப்பார்ல ஸ்டார்ட் பண்ணோன்னு, அந்த பேர் அவரு பேரு ரால்ஃப் ஃபிக். FITCH. CH is silent, so fit. RALPH, Ralph Fitch. RALPH, Ralph. FITCH, Fitch. அவருதான் அக்பர் பீரியட்ல வந்த இங்கிலீஷ்மேன் அண்ட் அவருதான் பைனியர் ஆஃப் இங்கிலீஷ்மேன் ஆர் இங்கிலீஷ்மேனின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர். பைனியர் ஆஃப் இங்கிலீஷ்மேன். ரால்ஃப் ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லுங்க. FITCH, but CH is usually silent, so Ralph Fitt. Okay, clear? இப்போ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். 1600ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்டட். 1601ல they started coming. அந்த பீரியட்ல இருந்தது யாரு? அந்த பீரியட்ல இருந்தது யாருங்க? அக்பர். அக்பரோட பீரியட்ல வந்த இங்கிலீஷ்மேன் அவர் தான் இங்கிலீஷ்மேன் முன்னோடி ரால்ஃப் ஃபிட். அதுக்கப்புறம் ஷிப்ஸ் வருது, லான்காஸ்டர் ஷிப் வருது, அதுக்கப்புறம் ஹாக்கின்ஸ் ஷிப் வருது. இப்போ முதல்ல வந்தவர் வில்லியம் ஹாக்கின்ஸ், கரெக்டா? 1608. பட் வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து பெர்மிஷன் கேட்கும் போது பெர்மிஷன் வாஸ் நாட் கிவன், பெர்மிஷன் வாஸ் டினைடு. யார் பெர்மிஷன் கொடுக்கல? ஜஹாங்கீர் பெர்மிஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா ஆல்ரெடி போர்ச்சுகீஸ் ஸ்ட்ராங்கா இருக்கான். போர்ச்சுகீஸ் பெர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால கொடுக்கல. புரிஞ்சிருச்சுங்களா? அதுக்கப்புறம் தாமஸ் ரோ வந்தாரு, கரெக்டா? தாமஸ் ரோ வந்தோன்னு பெர்மிஷன் வாங்கிட்டாரு. அவர் எப்படி வாங்கினாருன்னா தாமஸ் ரோ கேம் வித் liquor and every other thing with gifts for Jahangir. Jahangir periodல he was very fond of haram, art, drawing, and the liquor and the entertainment. ஸோ அப்படிதான் பெர்மிஷன் வாங்கினார். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தாமஸ் ரோ பீரியட்ல தாமஸ் ரோ காட் பெர்மிஷன் டியூரிங் ஜஹாங்கீர் பீரியட்னு எழுதியிருக்கோம்ல. பட் அதே பீரியட்ல ஹூ வாஸ் நாட் கிவன் பெர்மிஷன்? ஜஹாங்கீர் பீரியட்ல வில்லியம் ஹாக்கின்ஸ் வாஸ் நாட் கிவன் பெர்மிஷன். எதனாலன்னா போர்ச்சுகீஸ் ப்ரெஷர்னால. எழுதிக்காங்க. கிளியர்? எழுதிட்டீங்களா? Yes, ma'am. மேம் ஹாக்கின்ஸுக்கு பெர்மிஷன் தரல. ரெண்டாவது ஒருத்தருக்கு பெர்மிஷன் தந்தாங்கல்ல மேம், அவர் பேர் மட்டும் சொல்லுங்க மேம். தாமஸ் ரோ. அது ஆல்ரெடி எழுதியிருக்கோமே ஃபர்ஸ்ட்ல. தாமஸ் ரோ. ஓகே மேம். THOMAS, தாமஸ் ரோ. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன். 1613ல 1613ல British established their first factory at Surat. 1613ல British established their first factory at Surat. Clear? British and Portuguese had constant battle. Next, write down. British and Portuguese had constant battle. British and Portuguese had constant battle. அதுல 1612 1612
பேட்டில் ஆஃப் சுவேலி, SUVALI, சுவேலி, ஆர் சில புக்ஸ்ல SWALLYன்னு இருக்கும், ஸ்வாலி. பேட்டில் ஆஃப் சுவேலி இல்லைன்னா பேட்டில் ஆஃப் ஸ்வாலி எங்க இருக்கு? சூரத்ல இருக்கு அந்த இடம். அந்த இடத்துல நடந்த போர். இன் 1612 பேட்டில் ஆஃப் சுவேலி, அது வந்து சூரத்ல இருக்கிற இடம். இந்த பேட்டில்ல தாமஸ் ரோ வர்சஸ் போர்ச்சுகீஸ். இந்த பேட்டில்ல தாமஸ் ரோ வர்சஸ் போர்ச்சுகீஸ். Portuguese was defeated by Thomas Roe. Portuguese was defeated by Thomas Roe. Jahangir was impressed. Next point, Jahangir was impressed. Jahangir was impressed. Therefore, Thomas Roe was given permission. இப்ப புரியுதுங்களா? 1613ல ஏன் இவருக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க? 1 minute. எஸ், ஓகேங்களா? ஸோ தாமஸ் ரோக்கு ஏன் பெர்மிஷன் கொடுத்தாங்க? முன்னாடி வந்து யாருக்கு பெர்மிஷன் கொடுக்கல? ஹாக்கின்ஸ் பெர்மிஷன் கொடுக்கல. ஹாக்கின்ஸ் பெர்மிஷன் கொடுக்காத காரணம் என்ன? போர்ச்சுகீஸோட ஹாக்கின்ஸ் pressure. போர்ச்சுகீஸ் பிரஷர். அப்ப போர்ச்சுகீஸ் பிரஷர் தாண்டி தான் பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. அந்த டைம்ல ஒரு பேட்டில் நடக்குது, அதுல தாமஸ் ரோ ஜெயிச்சிடுறாரு. ஸோ பெர்மிஷன் வாஸ் கிராண்டட். ஓகேங்களா? டன்னா? ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன். Sixteen fifteen 1615 Thomas Roe signed commercial treaty with Mughal Emperor. 1615ல தான் வர்த்தகம் சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அதுக்கப்புறம் தான் அந்த இதுல தான் permission was given to set up factories in Agra, Ahmedabad and Bharuch. 1 minute. வாய்ஸ் லோவா கேக்குது மேம். Hello. அந்த ட்ரீட்டில தான் permission was given to set center in Agra, Ahmedabad and Bharuch. ஸோ 1612 அந்த பேட்டில் முடிஞ்சுதான் ஜஹாங்கீர் பெர்மிஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் ஒப்பந்தம், வர்த்தகம் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் ஃபேக்டரி செட் பண்றாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? ஹவு பிரிட்டிஷ் கேம் இன்டு இந்தியா? எஸ். மேம் அந்த பிளேஸ் மட்டும் மேம். ஆக்ரா, அகமதாபாத் and Bharuch. BAROCH Bharuch, but it's called Broch in Gujarat. Okay. Ma'am, treaty with? Huh? Ma'am, commercial treaty with? Commercial treaty with Mughal Emperor Jahangir. Okay. அந்த Mughal Emperor தான் permission was given to set up factories in Agra, Ahmedabad and Bharuch. Next, write down an important permission called Golden Firman. An important permission called Golden Firman. Firman na permission nga FARMAN, Firman. Golden Firman. 1632ல கோல்டன் ஃபர்மேன். இது யாரு கொடுத்தா அப்படின்னா சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா டு இங்கிலீஷ்.
given by Sultan of Golconda to English. Okay. இந்த ஃபர்மானோட பெர்மிஷன் என்னன்னா கோல்கொண்டா பகுதிகளில் இவங்க ஃப்ரீயா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு இங்கிலீஷ் வந்து வருஷம் 500 பகோடாஸ் கோல்கொண்டாக்கு தரணும். அவ்வளவுதான். 500 பகோடாஸ். பகோடாஸ்ங்கிறது அப்ப இருந்த வேல்யூ. 500 பகோடாஸ் a year. 500 பகோடாஸ் a year கொடுத்துட்டு இவங்க ஃப்ரீயா ட்ரேட் பண்ணிக்கலாம். Clear? Okay. Next, write down. எந்த ஏரியா மேம் சொன்னீங்க? கோல்கொண்டாங்க. ஓகே மேம். கோல்கொண்டால ட்ரேட் பண்றதுக்காக பெர்மிஷன் கொடுத்தது பேர் கோல்டன் ஃபர்மேன். கோல்டன் பெர்மிஷன். அப்பனா கோல்கொண்டாவோட சுல்தான் தான் அந்த பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. ஃப்ரீயா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா வருஷம் 500 பகோடா தரணும். நெக்ஸ்ட் ரைட் டவுன். மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கிழக்கிந்திய நிறுவனத்தின் மகா சாசனம். ஆயிரத்தி 1714 and 1717 2 இயர் எழுதுங்க. மகா சாசனம் ஆர் மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 2 வருஷம் 1714 and 1717. 1714 ஒரு இங்கிலீஷ்மேன் கால் ஜான் சுர்மேன். John, John, S-U-R-M-A-N, John Surman comes to India to get trading permission, trading facilities. Hello. Ikul, hello. Hello. ஓகே. ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் வாங்குறதுக்கு 1717 யார் முகல்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க? 1707 அவுரங்கசீப் இறந்துருவாரா? அதுக்கப்புறம் இங்க முகலோட வீக் ரூலர்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஃபருக்ஷியார் தான் அந்த மொத்த ட்ரேடிங் ஃபெசிலிட்டியும் கொடுத்து பெர்மிஷன் கொடுத்தவர். ஃபருக்ஷியார். So John Surman got permission from the Mughal Emperor Farrukhshiyar. Full trading facilities, full trading permission. மேம் ஸ்பெல் பண்ணுங்க. என்ன ஸ்பெல்லிங்? ஃபருக்ஷியாருங்களா? Yes, ma'am. FARUKSHIYAR. FARUKSHIYAR. Farrukhshiyar. So Farrukhshiyar was given permission. Farrukhshiyar gave permission for them to completely trade. Hello. Hello. Nitul. Okay, I will continue. Done. So Farrukhshiyar was given full permission. Farrukhshiyar gave full permission and John Surman got that. அந்த பேரு ராயல் ஃபர்மேன். அது பேர் ராயல் பெர்மிஷன். அப்ப என்ன ஆகுது? 1717 அப்புறம் அவங்க ஃபுல்லா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பெர்மிஷன் வாங்குறாங்க. தாமஸ் ரோ, வில்லியம் ஹாக்கின்ஸ் வராரு, வாங்க முடியல. தாமஸ் ரோ வாங்குறாரு. அப்புறம் கோல்டன் ஃபர்மேன் வாங்குறாங்க, கோல்கொண்டா ஃபோர்ட். அதுக்கப்புறம் ராயல் இது வாங்கிட்டு they completely started trading. இந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்க? நிறைய இடங்கள்ல கைப்பற்றாங்க இல்லையா? சூரத், மசூலிப்பட்டினம் அந்த மாதிரி. So they established 3 presidencies. Madras Presidency, Bombay Presidency and Calcutta Presidency. They established 3 presidencies: Bombay, Calcutta and Bengal. Bombay, Calcutta and Bengal. Madras, Bombay and Calcutta. நான் என்ன சொன்னேன்? பெங்கால் கல்கட்டாவும் பெங்காலும் ஒண்ணுதான். பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கட்டா.
ஸோ 3 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியன்ஸ், 3 நிர்வாக பிராந்தியங்கள் அமைக்கிறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி 1640 மெட்ராஸ் மாகாணம். மெட்ராஸ் பிரசிடென்சி 1640. பாம்பே பிரசிடென்சி 1684 அண்ட் கல்கட்டா பிரசிடென்சி 1690 1690. 1640 மெட்ராஸ் பிரசிடென்சி, 68 பாம்பே பிரசிடென்சி அண்ட் கல்கட்டால 1690 பாம்பே என்னங்க மேம்? மெட்ராஸ் 1640 கரெக்ட்டுங்களா? பாம்பே 1684 அண்ட் கல்கட்டா 1690. ஓகேவா? டன். ஸோ இந்த 3 பிரசிடென்சிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அண்ட் தே ஸ்டார்டட் ரூலிங். இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி வச்சு ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இங்க வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அண்ட் ஃபோர்ட் டேவிட் வாஸ் பில்ட். ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ் அண்ட் ஃபோர்ட் செயின்ட் டேவிட் இன் கடலூர். ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் ஜார்ஜ் கோட்டை எங்க? மெட்ராஸ்ல. ஃபோர்ட் செயின்ட் டேவிட் கடலூர்ல. அண்ட் ஃபோர்ட் செயின்ட் வில்லியம் ST ஓகேங்களா? செயின்ட் வில்லியம் இன் கல்கட்டா. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் மெட்ராஸ்ல, ஃபோர்ட் செயின்ட் டேவிட் கடலூர்ல அண்ட் ஃபோர்ட் வில்லியம் எங்கீங்க? கல்கட்டால. ஓகே. ஹோம்ஒர்க் நாளைக்கு கிளாஸ் இருக்கா? இருக்குதானே? தி ஸ்டோரி ஆஃப் மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா, 3 ஸ்டோரியும் எப்படி பிரிட்டிஷ் போச்சுன்னு நான் சும்மா ஒரு ஜிஸ்டா சொல்றேன். மெட்ராஸ் வந்து சந்திரநாகூர் ராஜா கிட்ட இருந்து விலைக்கு வாங்கியிருப்பாங்க. சந்திரகிரி வெங்கடராஜுலு அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்ட இருந்து விலைக்கு வாங்கியிருப்பாங்க. பாம்பே என்ன இருக்கும்னா, போர்ச்சுகீஸ் படிச்சோம்ல, போர்ச்சுகீஸ்ல பசீன் தியூ தாமன்லாம் போர்ச்சுகீஸ் போச்சுல்ல, படிச்சோமா? எஸ், ஓகே. அந்த கோவாவை கைப்பற்றினதுக்கு அப்புறம் பகதூர் ஷா கொடுத்தாருல பசின் தியூ எல்லாம். மும்பை அப்படிங்கிறது பசின் ஐலாண்ட்ல இருக்கிறது தான். பாம்பேங்கிறது பசின் ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு சிட்டி தான். கரெக்டா? அப்ப போர்ச்சுகீஸ் கிட்ட தானே பசின் இருந்துச்சு. போர்ச்சுகீஸோட ஒரு குவீனை பிரிட்டனோட ஒரு கிங்கு சார்லஸ் 2க்கு கல்யாணம் பண்ணி தர்றாங்க. இதெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸா? போர்ச்சுகீஸோட குவீனு பிரிட்டனோட கிங்கு பக்கத்து நாட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கல்ல. ஸோ போர்ச்சுகீஸோட ஒரு குவீனை பிரிட்டிஷோட கிங் சார்ல்ஸ் 2க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ஒரு சீதனம் கொடுக்கணும்ல, டு கிவ் சம்திங் அலாங் வித் இட். அப்போ போர்ச்சுகீஸோட கைவசமா தானே இந்த பசீன் இருக்கு. அப்ப அந்த பசீன் வந்து ஒரு சீதனமா ஆஸ் எ டவுரி யாருக்கு கொடுத்துருக்காங்க? பிரிட்டிஷ் கிங்குக்கு கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் கிங் சார்ல்ஸ் 2 அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? வைஃப் பிளஸ் ஐலாண்டு வந்திருக்கு, நோ யூஸ். ஓகே, அங்க ஒரு தீவு இருக்கு, அந்த மாதிரி நித்யானந்தா மாதிரி கைலாஷா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பசீன் இருக்கு. அப்போ அவரோட நாட்டில இருந்து கிழக்கிந்திய நிறுவனம் அங்க ரூல் பண்ண போறாங்க. அப்ப அந்த கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு பசீனை கொடுத்து ரெண்ட்டுக்கு விட்டுறலாம்ல. அப்ப 10 பவுண்ட் வருஷத்துக்கு ரெண்ட் கொடுத்திருந்தார். நல்லா யோசிங்க. இந்த சேர் என்னோட சேரு, இவங்க படிச்சுட்டு இருக்காங்க, பேக் வைக்கிற கொடுத்தேன். ஓகே, இவங்க பேக் அவங்க ஃப்ரெண்டு கொடுக்கும் போது இந்த சேரை சேர்த்தி கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? இந்த சேரை மறுபடியும் இன்னொருத்தருக்கு ரெண்ட் கொடுத்துருக்காரு. புரிஞ்சிருச்சா? அப்ப அந்த சேர் யாரோடது? என்னோடது. இந்தியாவோட சேர் தான். இந்தியாவோட பசீன் கான்குவர்ட் டு போர்ச்சுகீஸ். எப்படி போர்ச்சுகீஸ் போச்சு? பகதூர் ஷா கொடுத்தாரு. போர்ச்சுகீஸ் அவங்க பொண்ணு பிரிட்டன் கிங்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது சீதனமா கொடுத்தாங்க. அவர் அதை ஏன் சும்மா வைக்கணும்னு ரெண்ட் கொடுத்தாரு. யாருக்கு? கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு. கிழக்கிந்திய நிறுவனம் அதை வச்சு ட்ரேட் பண்றான். ஓகே, அது பாம்பேயோட ஸ்டோரி. கல்கட்டாவோட ஸ்டோரி வந்து அங்க ஒரு 2-3 வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜை கைப்பற்றி அதை கல்கட்டாவா மாத்துவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ரீட் த ஸ்டோரிஸ் ஆஃப் ஆல் த 3. இந்த 3 கதையும் படிச்சுட்டு அது இருக்க இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கணும் நோட்ல. ஓகே, ஸோ இதோட பிரிட்டிஷ் முடிஞ்சிருச்சு. ஸோ பிரிட்டிஷ் இப்போ என்ன ஆயிட்டாங்க? உள்ள வந்துட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பெர்மிஷன் வாங்கினாங்க, ஸ்ட்ராங் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஃபருக்ஷியரும் ராயல் ஃபர்மேன் கொடுத்துட்டாரு. இன்னும் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் முகலுக்கு பதில் இவங்க எல்லா வர்த்தகம் பண்றதுதான். கிளியரா? அதுக்கப்புறம் இப்போ பிரிட்டிஷ் வர்சஸ் பிரெஞ்சு படிக்கணும். ஆங்கிலோ பிரெஞ்சு வார் படிக்கணும். கரெக்டா? ஓகே, லீவ் 1 பேஜ் அண்ட் ரைட் டவுன் சோர்சஸ். இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து தெரியுது? சோர்சஸ்ல இருந்து தானே தெரியுது.
So write down sources. Sources. Anandarangam Pillai. Anandarangam Pillai. அனந்தரங்கம் பிள்ளை 1736 1730 வரைக்கும், சாரி 1760 வரைக்கும், 1736 to 60. ஓகே, 1736 to 1760 வரைக்கும் பாண்டிச்சேரியில துபாஷா இருந்தவர். துபாஷ்னா என்னங்க? துபாஷ்னா டிரான்ஸ்லேட்டர். டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஜென்ரலி ஒரு 2 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க. கரெக்டா? ஒரு 2 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க. அந்த 2 லாங்குவேஜ் தெரியறதுனால இவருக்கு பிரெஞ்சும் புரியும், தமிழும் புரியும், அந்த மாதிரி புரியும் இல்ல. ஸோ இவர் ஒரு டைரி எழுதியிருந்தாரு. அந்த டைரி பின்னாடி நமக்கு கிடைச்சப்ப பிரெஞ்சு என்னென்ன பண்ணாங்க எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். த டைரி ஆஃப் அனந்தரங்கம் பிள்ளை. த டைரி ஆஃப் அனந்தரங்கம் பிள்ளை. நெக்ஸ்ட், நேஷனல் ஆர்ச்சீவ்ஸ் இன் டெல்லி. இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம், நேஷனல் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் டெல்லி. மேம் நேஷனல் ஆர்ச்சீவ்ஸ் அட் டெல்லி. அப்ப அங்க இருக்கிற பழைய புக்ஸ் எல்லாம், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சு நமக்கு நிறைய தெரியும். அண்ட் ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஆர்ச்சீவ்ஸ் இன் இந்தியா யாருன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். நேஷனல் ஆர்ச்சீவ்ஸ் அட் டெல்லி. அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஆர்ச்சீவ்ஸ் இன் இந்தியா, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட், காயின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். காயின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்லாம் கிடையாது, அந்த மாதிரி எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸ். நியூஸ் பேப்பர்லாம் பின்னாடி தான் வந்துச்சு. காயின்ஸ் அண்ட் பேப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் காயின் இன் மாடர்ன் இந்தியா. ஃபர்ஸ்ட் காயின் இன் மாடர்ன் இந்தியா. காயின்ஸ் அண்ட் பேப்பர்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஃபர்ஸ்ட் காயின் இன் மாடர்ன் இந்தியா 1862ல பப்ளிஷ் ஆச்சு. 1862. அப்ப கிங் வந்து எட்வர்ட் 7. அப்ப கிங் வந்து எட்வர்ட் 7. எட்வர்ட் 7. நெக்ஸ்ட், notes issued by RBI. Notes issued by RBI. ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ண நோட் வந்து 5 rupees நோட் RBI. அப்ப கிங் வந்து கிங் ஜார்ஜ் 6. கிங் ஜார்ஜ் 6. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் மென்ஷன்ட் இன் ஸ்கூல் புக்ஸ். another important one point write down. தமிழ்நாடு ஆர்ச்சீவ்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து டாட்வெல். தமிழ்நாடு ஆர்ச்சீவ்ஸோட இம்பார்ட்டன்ட் பர்சன் டாட்வெல். தமிழ்நாடு DODWELL டாட்வெல். DODWELL டாட்வெல். And first calendar of Madras Archives issued in the year 1917. First calendar of Madras Archive. மெட்ராஸ் காப்பகத்துல என்னென்ன இருக்குன்னு ஒரு கேலண்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை முதல்ல ரிலீஸ் பண்ண வருஷம் 1917. First calendar of Madras Archives issued in the year 1917. Okay, then இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா. நெக்ஸ்ட் ரைட் டவுன். போர்ச்சுகீஸ் எந்த இயர் வந்தாங்க? 1498. இங்கிலீஷ் அதுக்கப்புறம் எந்த வருஷம் வந்தாங்க? 1600. அதுக்கப்புறம் டச்சு 1602. டேன்ஸ் 1616. பிரெஞ்சு
1664. இந்த 5 வருஷமும் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தது போர்ச்சுகீஸ் 1498, இங்கிலீஷ் 1600, டச் 1602, டேன்ஸ் 1616, பிரெஞ்சு 1664. இவங்க ஃபர்ஸ்ட் எங்கெங்க ட்ரேடிங் ஃபேக்டரி எந்தெந்த கண்ட்ரி எங்கெங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் டு ரீச் கேட்டா போர்ச்சுகீஸ். லாஸ்ட் யூரோப்பியன் டு ரீச் இந்தியா French. Last to leave India Portuguese. Okay. So how many pages have you written advent of Europeans மட்டும் இப்ப அத நடுவுல விட்ட பேஜ் எல்லாம் கவுண்ட் பண்ணிராதீங்க. Eight pages. 13 pages, ma'am. 13 pages. 30. Okay. 13 to 15 depending on your handwriting. In the 15 page along with Madras, Bombay and Calcutta story ஓட நாளைக்கு இப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எங்க சொல்ல வாயை திறந்து சொல்ற கூட டைம் இருக்க கூடாது. இப்படி ஃபிங்கர் டிப்ல வச்சா ஆன்சர் வந்துடணும். ஓகே, ஸோ நாளைக்கு படிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்துருங்க. நாளைக்கு we will do British versus French, ஆங்கிலோ பிரெஞ்ச் ரைவல்ரி, 3 கர்நாடிக் வார், அப்புறம் பிரிட்டிஷ் வர்சஸ் இந்தியா, பேட்டில் ஆஃப் பிளாசே பக்சார். ஓகே, நாளைக்கு ஃபுல்லா போருதான். ஆனா படிச்சுட்டு வரலன்னா எனக்கும் உங்களுக்கும் போருதான். கிளியர்? ஸோ டுமாரோ finish this 15 pages and today book will come. புக்கோட கம்பைலேஷன் உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். 100% இந்த யூரோப்பியன் இன்வேஷன் புக்ல படிச்சிருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா பேஜஸ்ல புக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொண்டு போயிருக்கணும். நான் வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரீவியஸ் இயர் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கம்ப்ளீட் ஸ்டோரி, கம்ப்ளீட் ஐடியா ஆஃப் யூரோப்பியன் இன்வேஷன் நான் எடுத்துட்டேன். 95% ஐ ஹவ் கவர்ட். அந்த 5% புக்ல இருக்கு. ஓகே, அந்த 5% 10% புக் படிச்சே தான் ஆகணும். ஐஎன்எம்க்கு டெஃபினட்டா படிக்கணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோட்ஸ்ல தரோவா படிச்சுட்டு யூரோப்பியன் இன்வேஷன் ஸ்கூல் புக்ல அந்த ஏரியா மட்டும் படிச்சு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இன்னைக்கே முடிச்சிருங்க. நீங்க அவ்வளோ பிஸி எல்லாம் இல்ல, இன்னைக்கு முடிச்சிருங்க. அதிகபட்சம் 2 மணி நேரம் ஆகும். இதை படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம், அது ரீட் பண்ணி பாயிண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு ஒரு மணி நேரம். ஸோ டோட்டலா 2 hours முடிச்சுட்டு நாளைக்கு கிளாஸ் வந்துருங்க. எல்லா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் நோட்ல இருக்கணும். கிளியரா? முடிக்கலன்னா கிளாஸ் வராதீங்க. அப்ப நாளைக்கு வர வேண்டாமா மேம்னா? நாளைக்கு வரலன்னா அதுக்கப்புறம் வரவே வேண்டாம். ஓகே தானே? நாளைக்கு முடிக்கலன்னா வராதிங்கன்னா யாருமே வர மாட்டீங்க. ஆலையில அது கிடைக்கு நான் எப்படி டீ ஆத்துறது? ஸோ இனிமேல் வரவே வேண்டாம். இன்னைக்கே முடிச்சிருங்க. வாட் எவர் யூ ஹவ் டன் டுடே, ஃபினிஷ் இட் டுடே இட்செல்ஃப். அண்ட் டுமாரோ மேபி யூ வில் ஆல்சோ ரைட் அ டெஸ்ட். அதை முடிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு டெஸ்ட் எழுதிக்கலாம் சாயந்தரம். நாளைக்கு கிளாஸ் எத்தனை மணிக்கு? நாளைக்கு கிளாஸ் எத்தனை மணிக்கு தெரியலையே, ஸ்கெட்யூல்ல பாத்துக்கோங்க. 10:30, ma'am. 10:30. மார்னிங். ஓகே, so see you tomorrow. Thank you. Thank you. Thank you. Thank you, ma'am.